நிதிஷோட அப்பா வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாருன்னு சொல்லுவாங்க. நிதிஷோட அப்பாவா? அவர் வந்து நம்மளோட சம்மந்தி, மாப்பிள்ளையோட அப்பான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாக்கியா வந்து இப்போ அவர் கூப்பிடுறது தான் முக்கியமா? அவர் ரெஸ்டாரண்ட்க்கு வந்து என்ன பண்ணாருன்னு தெரியுமான்னு கேட்பாங்க. எல்லாரும் என்ன விஷயம்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு பாக்கியா வந்து சொல்லுவாங்க, அவர் என் ரெஸ்டாரண்ட்டை இனியாவுக்கு கிஃப்டாக கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு ஷாக் ஆவாங்க. நான் இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன். எல்லாருமே அவசர அவசரமாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அவளுக்கு இனியாவ பொண்ணு கேட்க வரும்போதே எனக்கு அப்போவே ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாலே வந்து ரெஸ்டாரண்ட்டை எழுதி கொடுக்கன்னு கேட்குறாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என் பொண்ணு வாழ்க்கையை நினச்சின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணுறாரு. என் ரெஸ்டாரண்ட்காக இனியாவை கல்யாணம் பண்ண வைக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க மாமியார் வந்து சொல்லுவாங்க, ஆமாம் நீ வச்சுருக்கிறது பெரிய ஒரு 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டு. இதை வேண்டுறதுக்காக உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கேட்பாங்களா? ஏன் நம்புற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை திட்டுவாங்க. இப்போ பாக்கியா வந்து சொல்லுவாங்க, இல்லை நான் சொல்கிறது தான் உண்மை. ஃபர்ஸ்ட்லாம் என் ரெஸ்டாரண்ட் வந்து விலைக்கு கேட்டுகிட்டே இருந்தார். இப்போ வந்து என் பொண்ணுக்கு வந்து வரதட்சணையாக கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ மாற்றி மாற்றி பேசுகிறாரு. அவரை நம்பவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கோபி வந்து சொல்லுவார், சரி உங்கள் ரெஸ்டாரண்ட்டை அவர்கிட்டே கொடுத்துறேன், நேம் மட்டும் தானே மாறப்போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போது வந்து பாக்கியா சொல்லுவாங்க, அது எப்படி என் ரெஸ்டாரண்ட் கொடுக்க முடியும்? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குறேன். என்கிட்ட இருக்கிறதே 2 ரெஸ்டாரண்ட்டா? அப்படி மட்டும் நான் அவகிட்ட கொடுத்துட்டேன்னா அது என் கண்ட்ரோலே இருக்காது. அவளுடைய பிஸ்னஸோட கண்ட்ரோலில் போயிடும். நான் எப்படி என் ரெஸ்டாரண்ட் அவர்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் செடியெல்லாம் வந்து சொல்லுவாங்க, இல்லைம்மா நீ ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துட்டு அவங்களுடைய மாஸ்டர் செஃப்ஸ்லாம் வந்து உன்னோட ரெஸ்டாரண்ட் சமைப்பாங்க, உனக்கும் நிறைய ப்ரொமோஷன் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாக்கியா வந்து சொல்லுவாங்க, அப்படி கொடுத்துட்டேன்னா அது என்னோடய ரெஸ்டாரண்ட்டாக இருக்காது, அவரோட ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மாமியார் வந்து சொல்லுவாங்க, உனக்கு ரெஸ்டாரண்ட்டை விட உன் பொண்ணு முக்கியம் இல்லையா? உன் பொண்ணோட வாழ்க்கை இது. இப்போ நீ வேறு யாருக்கோ ரெஸ்டாரண்ட் கொடுக்க போகிற, உன் பொண்ணுக்கு தானே கொடுக்க போகிற, கொடுன்னு கேட்பாங்க. ஆனால் பாக்கியா வந்து இல்லை முடியாது, அது என்னோடய ரெஸ்டாரண்ட்டு, எனக்கு என் பொண்ணும் முக்கியம், அதே அளவுக்கு என்னோடய ரெஸ்டாரண்ட்டும் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருமே பாக்கியா தான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எழில் மட்டும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பான். அவங்க அம்மாவுக்கு எதிராக எதுவுமே பேசவே மாட்டான். அப்போ பாக்கியா வந்து கேட்பாங்க, ஏன்டா நீ மட்டும் அமைதியாக இருக்க, நீயும் ஏதாவது ஒன்று சொல்லு, ரெஸ்டாரண்ட்டை கொடுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைம்மா அவனா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருப்பான். அப்போ வந்து எழில் சொல்லுவான், இல்லைம்மா நீங்கள் பண்ணுறது கரெக்டு தான், எனக்கும் சந்தேகமாக இருக்குது இப்படிலாம் நடக்கும்போது, நீங்கள் உங்கள் ரெஸ்டாரண்ட்டை யாருக்காகவும் கொடுக்காதீங்கம்மான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அம்மா வந்து சொல்லுவாங்க, நீ உங்கள் அம்மா செல்ல பையன், நீ உங்கள் அம்மா சொல்கிறது தானே எல்லாமே கேட்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து கோபி வந்து சொல்லுவார், இல்லை பாக்கியா நீ தேவையில்லாமல் பயப்படுற, நானும் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு தானே இருக்கேன், அப்போல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாக்கியா வந்து எதுவுமே கேட்காம, என் ரெஸ்டாரண்ட்டில் என்னால் கொடுக்க முடியாது, அவங்க எல்லாம் ரொம்ப நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பாக்கியா வந்து சொல்லுவாங்க, நான் சம்பாதிச்சது எல்லாமே என் பொண்ணுக்காக தான், அதுக்காக என்னோடய ரெஸ்டாரண்ட்லாம் கொடுக்க முடியாது, அதை ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கினேன், அதை எப்படி நான் டக்குன்னு எடுத்து கொடுக்க முடியும், என்னால் நான் யாருக்காகவும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லுவாங்க. அப்போ பாட்டி வந்து சொல்லுவாங்க, நீ அப்போ உன் பொண்ணுக்காக எதுவுமே பண்ண மாட்டியா? நீ மட்டும் ரெஸ்டாரண்ட் கொடுக்கலன்னா கல்யாணமே நின்றுடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து கல்யாணம் நின்றுச்சுன்னா நான் சொன்னது தான் கரெக்ட் ஆகிடும், இது ஒரு கல்யாணமே ஒரு பிஸ்னஸ் டீலாக இருக்கும், நான் ரெஸ்டாரண்ட்லாம் யாருக்கும் தர முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் செடினும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ கூட பாக்கியா வந்து எதுவுமே சொல்ல முடியாது, என்னால் ரெஸ்டாரண்ட் தர முடியாது, இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்காக இந்த இனியாவை வந்து ஒரு பகடைக்காயாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த விஷயத்தை எப்படி இது பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ பாட்டி வந்து சொல்லுவாங்க, இவன் என்னடா அமைதியாக இருக்கான்னு நினச்சேன், எழில் கல்யாணத்தையும் செழியன் கல்யாணத்தை பிரச்சனை பண்ண மாதிரி இந்த கல்யாணத்தை பிரச்சனை பண்ணுவான்னு நினச்சேன், அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எழில் வந்து பாக்கியாவுக்கு சப்போர்ட்டாக பேசுவார், இல்லை அம்மாவை ஏன் தப்பு சொல்கிறீங்க, ரெஸ்டாரண்ட்டை கேட்குறது அவங்க மேலாம் தப்புன்னு சொல்லுவாங்க. அவள் பாட்டி வந்து உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், நீ இது எதுவுமே பேசாத அமைதியாருன்னு சொல்லுவாங்க. அப்போ கோபி வந்து சொல்லுவார், சரி நான் வந்து மாப்பிள்ளை வீட்டை போய் பேசி ட்ரை பண்ணுறேன், ஏன்னா பாக்கியாவுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துச்சு, அந்த சந்தேகத்தை நம்ம தான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எழிலும் நானும் வரப்பான்னு சொல்லுவாங்க. ஒன்றும் தேவையில்ல, நான் மட்டும் போயிட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். ஆனால் பாக்கியா வந்து ரூமில் உட்காந்து யோசிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க எல்லாரும் பேசுனதை யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே, எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டை கொடுக்குறாங்களே, அப்படி நான் கொடுத்தேன்னா இனியா வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இனியாவுக்காகவும் யோசிப்பாங்க, ஹோட்டலுக்காகவும் யோசிப்பாங்க. யோசிக்கிட்டே இருக்கும்போது தான் இனியா வருவாங்க. இனியா வந்தவுடனே நீ ரொம்ப அழகாக இருக்க இன்றைக்கின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இனியா சொல்லுவாங்க, சாரிம்மா என்னால் தான் எல்லாமே, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், என்னால் தானே எல்லா பிரச்சனையும், சாரிம்மா அப்படி சொல்லி கேட்பாங்க. நீ எதுவும் இதை நினச்சி கவலைப்படாதம்மா, என்னை பற்றி எதுவுமே யோசிக்காத, உன்னுடைய ரெஸ்டாரண்ட் பற்றி மட்டும் யோசிம்மா, எனக்காக ரெஸ்டாரண்ட்டை நீ இழக்க வேணாம், நீ நிறைய சின்ன வயசுலேருந்து நிறைய விட்டு கொடுத்துருக்க இந்த வீட்டுக்காகவும் எனக்காகவும், இது வந்து நீ ஆசைப்பட்டு ரெஸ்டாரண்ட்டு, இதை வந்து நீ தாம்மா கைப்பற்றிக்கணும், எனக்காக யாருக்காகவும் விட்டு கொடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது
இனியா வந்து சொல்லுவாங்க, எனக்காக நீ நிறைய கஷ்டப்பட்டுருக்க, இனிமேல் கஷ்டப்பட வேணாம். எனக்கும் நிறைய பேஷன் ஆசை இருந்துச்சு, ஆனால் அதை நான் பாட்டிக்காகவும் அப்பாக்காகவும் விட்டு கொடுத்துட்டேன். பிடிச்சதை விட்டு கொடுக்குற வழி என்னன்னு எனக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இனியா வந்து பாரதியிட சொல்லுவாங்க, எனக்காக நீ நிறைய கஷ்டப்பட்டுறமா, இன்னமும் கஷ்டப்படாத, நீ வந்து ரெஸ்டாரண்ட்டை அவங்ககிட்டலாம் கொடுக்காத, அதனால இந்த கல்யாணம் நின்னாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாக்கியா வந்து கேட்பாங்க, நான் என்ன முடிவு எடுத்தாலும் நீ என் மேலே கோவப்பட மாட்டால? மாட்டேம்மா, இந்த கல்யாணமே நின்னாலும் எனக்கு சந்தோஷம்தான், நீ என்ன முடிவு எடுத்து அது எனக்கு சம்மந்தம் தான், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாக்கியாவும் எழுந்து வெளியே போயிடுவாங்க. அப்போ பாட்டி வந்து சொந்தக்காரங்க கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இனியாவை வந்து மாப்பிள்ளை வந்து ஒரு டிவி ஷோவில் பார்த்தாராம், பார்த்த உடனே பிடிச்சிருக்கான், அதனால வந்து பொண்ணு கேட்டுட்டாரு, இவங்க ரொம்ப பெரிய இடம், ரொம்ப நல்ல பசங்க வரும், எல்லாரும் எங்ககிட்ட ரொம்ப நல்லா பழகினாங்க, பணக்காரங்கிற பந்தாவே இல்லாமல் எங்ககிட்ட ரொம்ப நல்லா பழகினாங்க, மாப்பிள்ளை வீடு ரொம்ப நல்ல இடம்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீடை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பாக்கியா கிட்ட வந்து ரெண்டு பசங்க பொம்பளைங்க வந்து பேசுவாங்க, என்னக்கா ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, பொண்ணோட கல்யாணம் அதோட சந்தோஷமே உங்கள் மூஞ்சில் தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பாட்டை கேட்டுட்டு வந்து சந்தோஷமாக தான் இருக்கும், அது எப்படி சந்தோஷம் இல்லாமல் இருக்கும், ரொம்ப பெரிய பணக்கார எங்களுக்கு கிடச்சிருக்கே, நல்ல மாப்பிள்ளை வேற, அவள் சந்தோஷமாக தான் இருப்பாள், என்ன 2 நாளாக வந்து கல்யாண வேலை பார்த்ததுனால அவள் ரொம்ப டயர்டாயிட்டான், அதனால தான் அவள் சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மாமியார் வந்து பாக்கியாவை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு, நீ எதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சுருக்க, உனக்கு கல்யாணத்தை விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஊருக்கே தெரியுமா, எதுக்காக இப்படி பண்ணுற, உன் பொண்ணோட கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் உலகத்தில் உன்ன மாதிரி ஒரு அம்மா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, இனியாவுக்கு இவ்வளோ ஒரு நல்ல இடம் கிடச்சிருக்கு, ஆனால் நீ என்னென்னா உன் ரெஸ்டாரண்ட் தான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஊர் உலகத்தில் வந்து எல்லோரும் எவ்வளோ எப்படிலாம் அவங்க பசங்க கல்யாணம் பண்ணுறாங்க தெரியுமா, ஆனால் நீ வந்து அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை கொடுக்காம ரொம்ப பண்ணுறேன், அதுவும் அவங்க ஒன்றும் ரெஸ்டாரண்ட்டை மொத்தமாலாம் ஒன்றும் கேட்கல, பேரை தானே மாற்றிக்க சொன்னாங்க, இதுக்கே ரொம்ப ஓவராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அதுக்கு பாக்கியா வந்து சொல்லுவாங்க, அது எப்படி நான் வந்து என் ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க முடியும், கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து ரெஸ்டாரண்ட் கொடுங்கன்னு கேட்குறாங்க, இப்படி இப்படி பண்ணால் இனிய வாழ்க்கை என்ன ஆகும், கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க, அதை நினச்சி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க பாட்டி வந்து சொல்லுவாங்க, இந்த கல்யாணத்துக்காக நம்ம நிறைய செலவு பண்ணி சொந்தக்காரங்களாம் வர வச்சுருக்கோம், கல்யாணம் மட்டும் நினச்சா நமக்கு ரொம்ப அவமானமாக ஆகிடும், அதை யோசிச்சுக்கோ, இது உன் பொண்ணோட வாழ்க்கை அடங்கியிருக்கு, கல்யாணம் மட்டும் நினச்சினா உன் பொண்ணை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, நீ ஒரு ரெஸ்டாரண்ட்டே கட்டிக்கிட்டு அழுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ கோபி வந்து சம்மந்தி வீட்டுக்கு வந்துடுவார். சம்மந்தி தான் வந்து ஃபஸ்ட்டு பேசுவாங்க. அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க, என்ன விஷயம் வந்து முக்கியமான விஷயமா, ரிசப்ஷனுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. இல்லை, சும்மா ஒரு வேலை விஷயமா தான் பேசணும், சம்மந்திக்கிட்ட தான் பேசணும், அவர் எங்கே இருக்காருன்னு கேட்பாங்க. அவர் மாடி மேலே தான் இருக்கார், போய் பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் மேலே வருவார். அப்போ வந்து சம்மந்தி வந்து சொல்லுவார், மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களுக்கு வேலை அதிகமாக இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் நிறைய வேலை இருக்குது, சொல்லுங்கள் என்ன விஷயம், நிதிஷ்கிட்டே பேசுகிறேமா, நான் அவனை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. சரி சொல்லுங்கள், கொஞ்ச நேரத்தில் ரிசப்ஷன், மண்டபத்துக்கு போகாமல் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா அப்போ அது ரொம்ப முக்கியமான விஷயமா தான் இருக்கும், என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கோபி சொல்லுவார், நீங்கள் பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்களாமே, பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை எழுதி கொடுக்க சொல்லி கேட்டிங்களாமே அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், அவங்க ரொம்ப தப்பாக புரிஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறாங்க, நான் ஒன்றும் மொத்தமாலாம் எழுதி கேட்கல, என்னுடைய ஹோட்டலோடைய நேமில் தான் கேட்டேன், ஆனால் அவங்க அது கூட தர மாட்டேன்னு சொல்கிறாங்க, நான் ஒன்றும் கம்பேர் பண்ணிலாம் கேட்கல, அப்படி மட்டும் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கும் ப்ராஃபிட் தான், அவங்களுக்கு நிறைய ப்ரமோஷன் கிடைக்கும், நிறைய லாபம் வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோபி வந்து எதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட் கேட்குறீங்கன்னு கேட்பாங்க. நான் வந்து 5 கிலோமீட்டருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஓப்பன் பண்ணணுன்றது என் கனவு, அந்த சம்மந்தி அம்மாவுடைய ரெஸ்டாரண்ட் தான் நல்ல இடத்துல இருக்குது, அதனால் நான் அவங்கக்கிட்ட டீல் கேட்டேன், ஆனால் அவங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் கொடுங்கன்னு கேட்டேன், அப்போ கூட அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அவங்க ஏன் ரெஸ்டாரண்ட்டை என்கிட்ட தரமாட்டாங்கன்னு தெரியல, நான் ஒன்றும் மொத்தமாக கேட்கல, பேரை மட்டும் மாற்றிக்கணும்னு தான் கேட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு எதுவும் புரியல போல், ஒருவேளை அவங்களுக்கு புரியலையா இல்லை எனக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல தெரியலையா